Audio Media presents the virtual tour of Amir Mahal Palace. This is our chance to tour and admire this house of royalty. Let the tour begin. To move to the vantage points, click on the arrows on the floor. To view the pictures in the palace and for more details, click on the picture. Click on Info to review instructions. To move to the vantage points, click on the arrows on the floor. To view the pictures in the palace and for more details, click on the picture. நண்பர்களே, இதுதான் அமீர் மஹால் பேலஸோட வர்ச்சுவல் டூர். இந்த வர்ச்சுவல் டூர் பண்ணுறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். 360 கேமரான்றவொடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த கேமரா தான். இன்ஸ்டா 360 1X2. இது கொஞ்சம் பழைய மாடல், இப்போ X3 வந்துருச்சு. இந்த மாடல் கேமராவில் கூட இது மாதிரி வெர்ச்சுவல் டூர்ஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதோட ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா இதே வேலை பண்ணும். ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது 360 டிகிரிஸ் எடுக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கிளாரிட்டி வராது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டரைஸ்ட் ஹெட் வேணும். இதில் நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவை ஃபிட் பண்ணி, இது மோட்டரைஸ்டாக 360 டிகிரிஸும் மூவ் ஆகி ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 6 இமேஜ் சுற்றியும்
மேலே ஒரு இமேஜ், கீழே ஒரு இமேஜ் எடுத்து டோட்டலாக 8 இமேஜை பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து அந்த பேனரோமா க்ரியேட் பண்ணணும். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி தட் யூ சா இந்த வர்ச்சுவல் டூர் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாதாரண 360 கேமரா வச்சு அதை பண்ண முடியாது. இந்த மோட்டரைஸ் ஹெட்டை தவிர மேனுவல் ஹெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது கொஞ்சம் சீப்பராக இருக்கும். பட் ஸ்டில் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதுக்கு வந்து 3D விஸ்டா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி அதில் தான் நம்ம வந்து இந்த இமேஜஸ்லாம் ஸ்டிச் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராடக்ட் எப்படி ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த பார்ட்டில் இந்த மாதிரி ஒர்க் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.